Good morning all. Vanakkam. I am Mrs. Bavithram Karthikeyan. I have been teaching TNPSC English since 2014 at Shankar IIA Academy. சரிங்களா? So 10 years of experience இருக்கு. அதை வச்சு TNPSC இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்க என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 இருக்கு. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா கிராமர் வரும், பார்ட் பியில் போயட்ரி, பார்ட் சியில் லிட்ரரி செக்ஷன் இருக்கும். ஸோ பார்ட் ஏ கிராமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் தான் கேள்விகள் வரும். டெக்ஸ்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th, 11th and 12th வந்துட்டு உங்களுக்கு போயம்ஸோ அது லிட்ரரி நமக்கு 11th and 12th புக்கில் இருந்து கிடையாது. பட் கிராமர் நம்ம டெஃபினட்டாக 11th and 12th டெக்ஸ்ட் புக்ஸையும் இன்க்ளூட் பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேசஸ், சினோனிம், ஆன்டனிம்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. சரிங்களா? மற்றபடி இந்த ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த ஐஎஸ்எம், OLOGY அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஐஎஸ்எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்கி, கிராசி, ஐஎஸ்டி, ஆலஜி. ஸோ இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும் கிடையாது, எங்கேருந்து வேணும்னாலும் ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் மட்டும் அவங்க எங்கேருந்து வேணும்னாலும் கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? அண்ட் இந்த ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், கொஷின் டேக், டென்ஸ், வாய்ஸ், இந்த மாதிரியான கோர் கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்துட்டு இந்த ஹரிசான்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க. அதாவது 6, 7, 8, 9, 10, 11 and 12. நீங்கள் வந்துட்டு இப்போது டென்ஸ் அப்படின்ற டாபிக் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் 2 to 3 questions வரும். அப்போ அந்த டென்சஸ் அப்படின்னும்பொழுது அந்த 12 டென்சஸையும் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கு வரைக்கும் எங்கெல்லாம் டென்சஸ் இருக்கோ எல்லாத்தையும் தேடி நீங்கள் 6th to 12th புக்கில் டென்சஸ்ங்கிற போர்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். ஒரு முறை நீங்கள் டென்ஸ் படிக்கிறீங்கன்னு இன்னைக்கு உட்காந்திங்கன்னா யூ வில் ஹாவ் டு கவர் 6th to 12th எல்லா புக்லேயும் இருக்கிற டென்சஸ் பார்த்து நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். சரிங்களா? த சேம் அப்ளைஸ் ஃபார் ஆர்டிக்கல், ப்ரிப்போசிஷன், கொஷின் டேக்ஸ் எல்லா இடத்துலையுமே. இப்போ வாய்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா 10, 11, 12, 9, 10, 11, 12 புக்ஸில் இருக்கும். ஸோ வாய்ஸ் அப்படிங்கிறத அந்த 4 ஸ்டாண்டர்ட் புக்லேயும் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை தேடி ஒன்ஸ் ஃபார் ஆல் வாய்ஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. சரிங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் இது எல்லாமே வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது தான் வரும். ஹோமோஃபோன்ஸ், வாட் ஆர் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா சேம் ஸ்பெல்லிங் பட் சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கலாம், பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கலாம். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனெம்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் வரலாம். அகெயின் இந்த ஹோமோஃபோன்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மட்டும்தான் அவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. they can ask it from outside the textbook also. பட் இந்த எரர், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ், அந்த ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது we will have to identify mostly இந்த verb, noun, adjective and adverb இதை வச்சு தான் கேட்பாங்க. நான் இங்கே நம்மளோட 2022 கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கேன். 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. LY அப்படின்னு முடியுது. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருக்குமே என்ன நோஷன் இருக்கும் அப்படின்னா இந்த LY அப்படின்னு முடிஞ்சால் அது adverb அப்படின்னு இருக்கும். நாட் ஆல் த வேர்ட்ஸ் which ends with LY is an adverb. ஃபார் எக்ஸாம்பிள் லவ்லி. இப்போ இந்த லவ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will put it as he is a lovely person அப்படின்னு சொல்லுவோம். he is a lovely person. So the word lovely is describing the noun person and it is functioning as an adjective here. சரிங்களா? மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா lovingly, affectionately, sincerely எல்லாமே adverb-ஆ இருக்கும். So the word lovely alone is an adjective and thus the word lovely is an odd word over here. ஸோ நமக்கு கொஷின்ஸு இந்த மாதிரி கேட்பாங்க இந்த ஆட் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ளூரல் ஃபார்ம்ஸ், இர்ரெகுலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ்னு இருக்குது. நமக்கு ரொம்ப காமனாக நமக்கு தெரிந்தது இந்த சைல்டு வில் சேஞ்ச் இன்டு சில்ட்ரன். இது எங்கே இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் மோஸ்ட்லியாக கேட்பாங்க அப்படின்னா இந்த காம்பவுண்ட் நவுன்ஸ்னு இருக்குது. மதர் இன்லா, சிஸ்டர் இன்லா அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ த காம்பவுண்ட் நவுன் மதர் இன்லா அப்படின்னு வருது அப்படின்னா பேஸ் வேர்டு எது? What is the base word?
மதர் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் மதர் இன்லான்னு வந்திருக்கு. அப்போ அந்த பேஸ் வேர்டுக்கு எஸ் ஆட் பண்ணணும், மதர்ஸ் இன்லா. ஸோ மற்ற எக்ஸசைஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்ஸை கிராமர் எக்ஸசைசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மோர் தேன் சஃபிஷியன்ட். வெறும் சில விஷயங்கள் ரைட், இந்த ஹோமோஃபோன்ஸ், ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இந்த மாதிரிக்கு மட்டும்தான் அவுட் சைட்லேருந்து கேட்பாங்க. டெஃபினட்டாக சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், ஃப்ரேசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் இருந்து தான் கேட்பாங்க. தே வில் நெவர் பிக்கப் ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியை திறந்து அதுலேருந்து ஒரு வார்த்தை எடுத்துலாம் உங்களுக்கு மீனிங்ஸ் அண்ட் சினோனிம்ஸ் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தை வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் வரும். சரிங்களா? ஸோ அண்ட் கடைசியாக இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அது இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில் டிஃபரன்ஸ் இன் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு கூட ஒரு முறை கேட்டிருந்தாங்க. ஒரு 4 வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஷெட்யூல், பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஷெட்யூல்னு இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்கெட்யூல்னு சொல்லுவாங்க. ஸோ 4 வார்த்தை கொடுத்து மற்ற 3 வார்த்தையில் ஸ்பெல்லிங்கில் சேஞ்சஸ் இருந்தது, பட் இந்த ஒரு வார்த்தையில் மட்டும்தான் வந்துட்டு ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் இருந்தது. ஸோ அந்த மாதிரியும் நமக்கு வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அந்த அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தே கேன் ஆஸ்க் த கொஷின். ஸோ கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 30 to 35 கொஷின்ஸ் கேட்கலாம். 30 to 35 கொஷின்ஸ் நம்ம எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்கணும். சரிங்களா? எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்கள் டெக்ஸ்ட் புக்ஸை ஃபாலோ பண்ணினா போதும். அதுவும் புக் பேக் கொஷின்ஸு நம்ம எப்பவுமே சாதாரணமாக சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ரோஸுக்கும் பின்னாடியும் என்னென்ன கிராமர் எக்ஸசைஸ் இருக்கோ எல்லாத்தையும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணணும். ஆல்ரைட், இப்போ நான் வந்து இது மாடல் எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா 2022 எக்ஸாமுக்கு முன்னாடி மாடல் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ டென்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஐ ஆம் ஸ்லீப்பி, ஐ ஆம் ஸ்லீப்பி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. என்ன காரணத்தினால் அப்படின்னா, நான் நைட்டு முழுக்க இரவு முழுக்க நான் வந்து வேலை செய்து கொண்டே இருந்தேன், அதனால எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. ஸோ நைட்டு முழுக்க நான் வேலை செய்து கொண்டே இருந்தேன், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆல் நைட் அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா த சர்டிஃபிகேட்ஸ். ஆக்சுவலி இது வந்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. Complete the following sentence using a passive voice, suitable passive voice. இப்போ நமக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the certificates dash to the students last weekன்னு இருக்கு. இப்போ இங்கே நமக்கு இந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் நமக்கு க்ளூ. எல்லாமே இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வேர் இஷ்யூட், ஆர் பீயிங் இஷ்யூட், ஹேட் பீன் இஷ்யூட் எல்லாமே வந்துட்டு கரெக்ட் பாசிவ் ஃபார்ம்ஸில் தான் இருக்குது. பட் நமக்கு க்ளூ எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்த லாஸ்ட் வீக். அப்போ லாஸ்ட் வீக்னா கடந்த வாரம் நடந்தது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டைமை குறிக்கிறதுனால நமக்கு இங்கே இருக்கிற ஒரே பாஸ்ட் பாசிவ் ஃபார்ம் வேர் இஷ்யூட். வேர் ப்ளஸ் V3 அப்படிங்கிறது தான் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் V3 அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸோடைய பாசிவ் ஃபார்முலா. நமக்கு இங்கே சர்டிஃபிகேட்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால வேர் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்தது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Again this question I have taken it from the 2022 question paper. Fill in the blank with suitable gerund form of the verb ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க gerund அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்ததுனால நீங்கள் வந்து ing அப்படின்னு யூஸ் பண்ணலாம். வாட் இஸ் த இன்ஃபைனிட்டிவ் அண்ட் gerund என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனிட்டிவ், gerund அண்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு 3 வரும் டுகெதரா. All these 3 are non-finite or infinite verbs ன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபைனிட்டிவ் என்ன அப்படின்னா இட் வில் பி 2 + V1 ஃபார்முலாவில் இருக்கும். gerund அப்படிங்கிறது V1 + ing ஃபார்முலாவில் இருக்கும். பார்ட்டிசிபிள் பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ் வருது. சரிங்களா? ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1 + ing. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்துட்டு இந்த ED, EN, T அப்படின்னு வரும். had written, lost, LOST, lost. இந்த பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா having ப்ளஸ் V3 வரும்.
having plus V3 அப்படிங்கிற ஃபார்முலால வரும். ஸோ infinitive and gerund ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they both are verbal nouns. They both are verbal nouns, whereas a participle is a verbal adjective. Whereas a participle is verbal adjective. அப்போ இந்த TO plus V1 V1 plus ING ரெண்டுமே noun அப்படின்னு சொல்லிட்டேன். noun அப்படின்னா it will function as a subject, as an object and also as a complement. சரிங்களா? அதுதான் நமக்கு வந்துட்டு ரெண்டுமே நவுன்ன்ற பட்சத்தில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட்டாக வரும். அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு fill in the blanks இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற மாதிரி நமக்கு இங்கே வந்து ஈஸியாக ஜெரண்டுன்னு கேட்டுட்டாங்க. அதனால நம்ம பிளைண்டாக வெயிட்டிங் அப்படின்னுட்டு நமக்கு போட்டுடலாம். சப்போஸ் நமக்கு வந்து ஐடென்டிஃபை ஜெரண்ட் ஃபார்ம்னு கொடுக்காம fill in the blank with suitable form of the verbன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் to wait போடுவீங்களா, வெயிட்டிங் அப்படின்னு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் there are certain rules. First rule என்ன அப்படின்னா it is said there are certain verbs. அந்த verbs பார்த்தீங்கன்னா இந்த finite verbsக்கு அப்புறமா கண்டிப்பா infinitive தான் வரணும்னு இருக்கு. சில verbsக்கு அப்புறமா கண்டிப்பா gerund தான் வரணும்னு இருக்கு. For example, stop writing, quit smoking. கரெக்டா? நம்ம வந்து quit to smoke சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஸ்டாப் அண்ட் குவிட் அப்படிங்கிற ஃபைனைட் வேர்புக்கு அப்புறமா ரைட்டிங், ஸ்மோக்கிங் அப்படின்னு ஐஎன்ஜி ஃபார்மேட் கண்டிப்பாக ஜெரண்ட் ஃபார்மேட் தான் வரணும். தேர் ஆர் சர்டன் ஃபைனைட் வேர்ப்ஸ் விச் மஸ்ட் பி ஃபாலோட் பை இன்ஃபைனிட்டிவ்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கம் ஹியர் டு ஸ்டடி. I come here to study. I decided to study. So இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா verb come அப்படின்னு வந்திருக்கு. இந்த கம்ங்கிறதுக்கு பக்கத்தில் I come studying அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது. We are going to say as I come here to study. சரிங்களா? ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் there are certain finite verbs following with gerund வரணும், following with infinitive வரணும். அப்படி நமக்கு இது ரெண்டுத்துலேயும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, இது இல்லை, there are certain finite verbs, அதுக்கு பின்னாடி it can be followed both by gerund and infinitive. For example, I remember அப்படின்னு சொல்றேன். I remember locking the door. I remember locking the door, as well as I remember to lock the door. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் அப்படிங்கிறது ரெண்டுமே ஃபைனைட் வேர்பு தான். அந்த ஃபைனைட் வேர்புக்கு அப்புறமா லாக்கிங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், டு லாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கே எது வரணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆக்ஷனில் எது டெஃபினட்டாக நடந்தது அப்படின்னா ஐ ரிமெம்பர் லாக்கிங் த டோர். என்ன அர்த்தம்? நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நான் வந்து என் கதவை பூட்டி விட்டு வந்தேன், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ரியல் ஆக்ஷன். அப்போ இது என்ன? ஐ ரிமெம்பர் டு லாக் த டோர் அப்படின்னா திஸ் இஸ் அ ஜெனரலைஸ்ட் ஆக்ஷன். நான் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரணும் அப்பெல்லாம் நான் கதவை பூட்டிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறேன். ஸோ திஸ் இஸ் த வே யூ வில் ஐடென்டிஃபை. ஒரு வேர்ப் இருக்கு, அந்த வேர்புக்கு அப்புறமா இன்ஃபைனிட்டிவ் வரணுமா ஜெரண்ட் வரணுமா அப்படின்னு என்னால் டிசைட் பண்ண முடியலையா? read the sentence, check whether it is approaching or telling about general action. General action அப்படின்னா infinitive, real action அப்படின்னா you will use gerund locking. இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? dash seemed foolish when decision action was required. அப்போ decision action வந்து கண்டிப்பாக அங்கே தேவைப்படுது, ரியல் ஆக்ஷன் தானே, கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ அந்த இடத்துல நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் சொல்றாங்க. அப்போ அது ரியல் ஆக்ஷனுங்கிறதுனால யூஸ் த ஜெரண்ட் வெயிட்டிங். புரியுதுங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுதான். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா recreational activities, sports and recreational activities, we will use gerund. For example, swimming. Swimming is my hobby.
நம்ம வந்து to swim is my hobby சொல்ல மாட்டோம். Walking is a good exercise. To walk சொல்ல மாட்டோம். So all the sports and recreational activity. Let us go shopping. Shopping recreational activity தானே. So let us go shopping தான். So sports and recreational activity we will use gerund. Whereas infinitive அப்படின்னா to state a reason. அதான் இங்கேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேனே. I come here to study. Reason mention பண்றேன்னா you will use infinitive. Purpose mention பண்றேன்னா you will use infinitive. So that is how you will decide between infinitive and gerund. ஓகேங்களா? ஓகே, ஸோ நமக்கு இங்கிலீஷில் எத்தனை கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்கும், நான் எப்படி இதை அப்ரோச் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தரவாக படிச்சுட்டீங்க, இங்கிலீஷை வந்து நீங்கள் 60 to 65 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸாமை முடிக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ் பேப்பருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ தட் யூ வில் ஃபோக்கஸ் இந்த குவான்சாப் கொஷின்ஸுக்கெலாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 65 மினிட்ஸ்க்குள்ளே தாராளமாக இந்த 100 கொஷின்ஸை நீங்கள் எழுதி முடிச்சிடலாம். இன்னொன்று, எனக்கு எத்தனை கொஷின்ஸ் மேம் கிடைக்கும் அப்படின்னு, எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா மினிமம் 90 கொஷின்ஸ் அட்லீஸ்ட் வரும். 90 to 95 கொஷின்ஸ் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக கிராமர் எல்லாமே நான் தரவாக படிச்சிருந்தேன் அப்படின்னா 98 கொஷின்ஸ் வரைக்கும் ஈஸியாக உங்களால் கரெக்டான ஆன்சர் வாங்க முடியும். அப்போ உங்களுக்கு குரூப் 2ல் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு 95 கொஷின்ஸ் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜிஎஸ்ல ஒரு 75 கொஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A அதாவது வாட் ஐம் டெல்லிங் இஸ் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக எழுதக்கூடிய எக்ஸாமை தான். கான்ஃபிடென்ட்டாக படிங்க, ரெகுலராக படிக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் வச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கீப் ஸ்டடிங் அட்லீஸ்ட் half an hour for every day so that you will be able to clear the exam very well. Okay, all the best. Thank you.